ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையே 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்த கிழங்கையும் பருப்பையும் அதே தண்ணியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. பருப்பும் நல்லா கடைஞ்ச மாதிரியே கடைசல் பண்ணுற மாதிரி நல்லா கடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காயை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, இதை நம்ம அது கூட சேர்த்துருக்கோம். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கசகசா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் பட்டை, இலை 2 சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நல்லா வணக்கிக்குங்க. நல்லா ஒரு மீடியமாக வணக்கிக்குங்க. ஸ்லிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நம்ம என்ன சேர்த்துறோம்னா மஞ்சள் தூள் சேர்த்துறோம். அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தான் நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வரும், நல்லா சீக்கிரம் வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு ஓரளவுக்கு. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதை இதில் கலந்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பும் கிழங்கும் மசிச்சு வச்சுருக்க தண்ணி இதை கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி பாருங்கள். இந்த தண்ணி பதத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த தண்ணி பதத்தில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சூடு பண்ண இது கொஞ்சம் கெட்டிமனாகும். அதனால் நீங்கள் இந்த தண்ணி பதத்தில் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்திட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம், அடியில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம நல்லா கலக்கிட்டே வாங்க. கலக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி. பார்த்திங்களா, இந்த நமக்கு தண்ணி விட்டுருந்தோம், அதை கலக்க நல்லா பருப்பு கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நாங்கள் எங்களுக்கு இட்லி கூட சர்வ் பண்ணுறோம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் இது டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஹரி கொங்கு சமையலில் கும்பகோணம் கடப்பா பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமையல் பண்ணி சாப்பிட்டு ருசித்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.